நித்தம் தினுசா உயிர் சுத்தமாவதனால் தினமும் இன்பம் சேருவதனால் சில ரகசியங்கள் தேடி அருள் வேண்டி வேண்டி தொழுவோம். பல அதிசயங்கள் பார்த்தே உயிர் நீண்ட ஆயுள் பெறுவோம். திறன் 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 திறனா ஹே திறன் 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 திறன திறன திறனா உன்னோட ஒண்ணு ஒன்னாகுது, இல்லாத ஒண்ணு உண்டாகுது. உலகமே இததான் கொண்டாடுது, இந்த ஊருக்கு பயந்தா என்னாவது? கரை காண முடியாதவோ கடலாலும் காண்போம் இங்கே நவமணிகள் எல்லாமே சரணடையின் இசையினாலே வாழ்வென்னும் எல்லை இங்கே பேரின்பம் கொண்டே முடியும். பேரின்பம் அன்பில் காண்போம், துன்பம் எல்லாம் சாய்ப்போம். புத்தம் புத்தம் புதுசா இங்க நித்தம் நித்தம் தினுசா உயிர் சுத்தமாவதனால் தினமும் இன்பம் சேருவதனால் சில ரகசியங்கள் தேடி அருள் வேண்டி வேண்டி தொழுவோம். பல அதிசயங்கள் பார்த்தே உயிர் நீண்ட ஆயுள் பெறுவோம். திறன் 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 திறனா ஹே திறன் 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 திறன திறன திறனா உன்னோட ஒண்ணு ஒன்னாகுது, இல்லாத ஒண்ணு உண்டாகுது. உலகமே இதெல்லாம் கொண்டாடுது, இந்த ஊருக்கு பயந்தா என்னாவது? உன்னோட ஒண்ணு ஒன்னாகுது, இல்லாத ஒண்ணு உண்டாகுது. உலகமே இதெல்லாம் கொண்டாடுது, இந்த ஊருக்கு பயந்தா என்னாவது? உலகமே இதெல்லாம் கொண்டாடுது, இந்த ஊருக்கு பயந்தா என்னாவது? ஏய் ரம்யா, என்ன எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன், இப்ப ரூம்க்கே வந்திருக்க. நாயுடு ஹால் போகலான்னு கிளம்பினேன். செம்ம மழை, அதான் இடி மின்னலுக்கு பயந்து உன் வீட்டுக்கு வந்தேன். இந்த இடிக்கே பயந்தா எப்படி? என்ன சொன்ன? இல்ல இந்த இடிமின்னலுக்கே பயந்தா எப்படின்னு. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அப்போ ஓகே. என்ன இப்படி நினைஞ்சிருக்க? எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இரு. என்னடா நடக்குதுங்க? அவன் கனவுல ஏதோ பிடிச்சி இழுக்கிறான் பாரு. எழுப்புடா அவன். எந்திரா. டேய் எங்கடா அவ? எவடா? அதான் யாரு ரம்யா. அவ எப்படா இங்க வந்தா? அவ மழையில் நினைச்சிட்டு வந்தா, நான் தான் தோட்டி விட்டுட்டு இருந்தேன். டேய் அந்த துண்டேடா நீ கட்டியிருக்க? ஏன் தோண்டா நான் கட்டாம? டேய் தோட்டி மட்டும் தானே விட்ட, வேற எதுவும் பண்ணலையே? அதுக்குள்ளதான் கனவை கலைச்சிட்டானே. டேய் நல்ல வேலைடா கனவை கலைச்ச, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? ஆமா நீ கனவுல மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணுவியா? ஆமாண்டா. டேய் நீ கனவுல பண்றதுக்கு ஏன்டா என் ப்ராப்பர்ட்டி எடுத்த? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? சண்டே. சண்டேனாலே ஃபன் டே. டேய் எடுத்திருந்தா கொடுத்துட்றா. டேய் லைஃப்ல எங்க கூப்பிட்டும் வராதவ கூப்பிடாமலே கனவுல வந்தாடா. கனவை கழிச்சிட்டு கடுப்பேத்திரியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. அதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? நீ எல்லாம் கடைசி வரைக்கும் கனவுல தான்டா எல்லாத்தையும் பண்ணுவ.
தரிசனம் கடிச்சதான். இங்கே காணுமே, எங்கே வச்சேன்? வீக்கெண்ட் ஆனாலே இவன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும் போலேடா. ஐ காட் மை ப்ராப்பர்ட்டி. ஐடி பசங்க வாழ்றானுங்கடா. வாய்ப்பு கிடைச்சவன் வாழ்கிறான், இல்லாதவன் ப்பு. அம்மா, ஐயா காசு கொடுத்தாருன்னா 4 நல்ல சுடிதாரா எடுத்து கொடுமா. அவரே என்ன சொல்ல போறாருன்னு வயித்துல புளிய கரைக்குது. யாருமா? ஐயாவை பார்க்கணுங்கம்மா. என்ன விஷயம்? பொண்ணு படிப்பு விஷயமா. இருங்க, வருவாரு. சரிங்கம்மா. இந்த ஆளுக்கு பெரிய தர்ம பிரபு நினப்பு. படிப்புன்னு வந்துட்டா போதும். ஆமா, உங்க அப்பா மட்டும் சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி. வணக்கம் ஐயா. வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. லட்சுமி நாராயணன் சார் உங்களை பார்க்க சொன்னாருங்க ஐயா. ஆமாம்மா, ஃபோனில் சொல்லியிருந்தாரு. எந்த காலேஜுமா? சென்னையில் இருக்கிற விசிசி காலேஜில் பிசிஏங்கய்யா. என்னம்மா, நம்ம ஊரில் இவ்வளோ காலேஜ் இருக்கு, அவ்வளோ தூரம் போகணுமா அதுக்கு? அதாங்க ஐயா நானும் சொல்கிறேன். எங்கே என் பேச்ச கேட்குறா? இல்லையா, இந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜ் தான் பெஸ்ட் காலேஜ். இந்தியாவிலே டாப் 10 ரேங்க்ல இருக்குங்கய்யா. அப்படியா? சரி சரிம்மா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க பார்க்கலாம். சரிங்கய்யா. பையன்கிட்ட சொல்லி ஃபீஸ் ஆன்லைனில் கட்ட சொல்லிடுறேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. வர்றேங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்க. எவ்வளோ பாச்சு? 100 கொடுங்க. மேம், பிசி அட்மிஷனுக்கு வந்திருக்கேன். இதை ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வில் கால் யூ. ஓகே மேம், தேங்க்யூ. அங்கே உட்காரலாம் தாத்தா. சரிம்மா, வா. அபிநயா, டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். Where should I go? திஸ் வே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு ஓகே ஓகே, பை. கால் பண்ணு. பாய். என்ன இவ எப்போ வந்தா? இதனால தான் லேட்டா? இல்லை கிளாஸ் முடிய லேட் ஆயிருச்சு. சாரி பேபி. இட்ஸ் ஓகே பேபி, படிப்பு தானே முக்கியம். நான் என்ன மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏன் லேட்டாக வந்த, ஷாப்பிங் கூட்டிட்டு போ, மூவி போகலாமா நான் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டாலும். என்ன சொன்ன? ஸ்ரீரம்யானாலே ஸ்பெஷல் தான். இதே நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சில டார்ச்சர் பண்ணியிருப்பா. நீ எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் சோ லக்கி. பப்ளிக் ப்ளீஸ் பேபி. ஏய், நான் என்ன உனக்கு கிஸ் ஆடி கொடுத்தேன்? கண்ணத்தை தானே கில்ல. ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஜோக்ஸ் அப்பார்ட் பேபி, உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன புக்கு? புக்லாம் இல்லை, நான் காலையில் ஹைகிரீவர் கோயில் போயிருந்தேன். அதான் நீ இந்த வாட்டியாச்சும் யூபிஎஸ்சி பாஸ் ஆகணும்னு உனக்காக டைட் கொண்டு வந்திருக்கேன். கை காமி. நல்லா படிக்கணும், என்ன நினைச்சு மைண்ட் டைவர்ட் பண்ணாத, நைட்டு ஃபோன் நோண்டாம தூங்கு. இவ்வளோ கயிறு கட்டினா பார்க்குறவன் மந்திரவாதி நினைக்க மாட்டான். சரி பப்பு, நான் எங்கே வெளியே கூப்பிட்டாலும் வரணும், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், எப்போ கிஸ் கேட்டாலும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கயிறு இருந்தா எனக்கு கொடு, நான் உனக்கு கட்டி விடுறேன். டே கிறுக்கு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்போ பாஸ் பண்ணுவேன், என் வீட்டில் எப்போ சொல்லலான்னு இருந்தா நீ என்னடானா எப்போ பார்த்தாலும் கிஸ் அடிக்கணும், சுத்தணும்னே இரு. கொஞ்சமாச்சும் சீரியஸா இருக்கியா? சரி பேபி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புறேன். பாய். இந்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். நீ வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்.